ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள் மட்டும்தான். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அப்படி இருக்குது, அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக என்ன இருக்கோ அதை அதில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸை நீங்கள் அதில் டைப் பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு எல்லாருடைய வீடியோஸ்லேயுமே அந்த கமெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கமாக பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் நான் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியலை அப்படிங்கிறது தான். நீங்கள் கேட்குற கேள்விகள் கொஞ்சம் தெளிவாக கேட்டீங்க. அதாவது எந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கேட்குறீங்க, அதாவது செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா என்ன, அதில் என்ன டவுட்டு, மிட் பாயிண்டில் என்ன டவுட்டு, ஃப்ரண்ட் லென்த்தில் என்ன டவுட்டு, ஆம்ஹோல் ரவுண்டில் என்ன டவுட்டு, ஷோல்டரில் என்ன டவுட்டு, இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அது கரெக்டாக தெளிவான இதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதுக்கு அதே மாதிரி ஒரு சிலர் அப்படியே ரன்னிங்காகவே அடிக்கிறீங்க, டைப் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது தமிழில் பண்ணாலும் சரி, இங்கிலீஷில் பண்ணாலும் சரி, எப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நீங்களே பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு தெரியலனா கூட பக்கத்தில் யார்கிட்டையாவது கொடுத்து நீங்கள் அதுக்கான இப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த இதில் நம்ம கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கப் ஷேப் பஸ்ட்டு பெருசாக இருக்குது. அதே மாதிரி நல்லா ஃபேட்டாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு கப் ஷேப் சின்னதாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம அந்த டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டாட் அப்படிங்கும்போது நம்ம கப் ஷேப் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் டாட்டு. இப்போ செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம், அது பின்னாடி முதுகு எப்படி இருக்கோ அதுவும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் மிடில் செஸ்ட்டுன்னு ஒன்று அளவு எடுப்போம். அது பஸ்ட் பாயிண்ட் பெருசாக இருக்கா, பஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு தான் அந்த அளவு நம்ம எடுப்போம். அப்போது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த செஸ்ட் ரவுண்டே போதும். நீங்கள் அதுக்காக மிடில் செஸ்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் எப்பவும் போல் டாட் ஒரு ஃபோல்டு பண்ணும்போது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னாவே போதும். அதுவே கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா மடிக்கும்போது 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் டாட் பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா தான் அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லூஸ் கிடைக்கும். அதே மாதிரி 4 டாட் வச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பாயிண்டடாக நீட்டாக இருக்கும். சைடில் நம்ம அந்த டாட் போடும்போது அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி தான் நம்ம விடணும். அதே மாதிரி சைடில் விடுற கிளாத்து நீங்கள் டாட் இங்கே சின்னதாக சும்மா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு தான் டாட்டுக்கான ஸ்பேஸ் விடுறீங்க அப்படின்னா சைடில் நம்ம அதிகப்படுத்தி விடுற துணியினுடைய அளவும் நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அப்படி விட்டிங்கன்னா போதும். ஆனால் டாட் இங்கே ஒரு நல்லாவே பஸ்ட் பெருசாக இருக்குது, அவங்களுக்கு நான் 2 இன்ச்சுக்கு மடிக்கும்போது 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு நான் டாட் பிடிக்கிறேன் அப்படின்னா சைடில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு குறையாமல் நீங்கள் கிளாத் விடணும். அப்போ தான் பின்னாடி யோக்கு நீங்கள் மெஷர் பண்ணும்போது பின்னாடியும் முன்னாடியும் உங்களுக்கு கரெக்டான அளவாக வரும். அதனால் அந்த டாட்டுக்கு சம்மந்தப்பட்டு டாட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய சைட்லேயும் இருக்கிற அளவையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீட்டாக வரும். இப்போ நம்ம கப் ஷேப்புக்கு அதாவது இப்போது ரீசன்ட் டேஸில் இப்போ நிறையா பேர் கேட்குற இதே இந்த கப் ஷேப்பில் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் நம்மளே நிறைய வீடியோஸ் போடும்போது இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னால் இவங்களுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குமா, இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோமா அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போது நம்ம டோட்டலாக இந்தந்த அளவுக்கு டோட்டலாக ஒரு 13 இன்ச்சு வைங்க, பேக் லென்த் அளவுக்கு வைங்க. அதாவது கப் ஷேப் பெருசாக இருந்துச்சுன்னா பேக் லென்த்தை விட கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. அந்த மாதிரி ஒரு 12.5 13 இப்படி நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் அந்த கப் ஷேப்புக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்போ இந்த மிடில் செஸ்ட்டு, இந்த செஸ்ட் பாயிண்ட் இதெல்லாம் நம்ம சொல்லி அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறது. ஆனால்
ப்ரொசீஜர் படி பார்த்தா அந்தந்த இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போது அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கப் ஷேப்பில் இருந்து அந்த சைடில் வர டாட்டில் இருந்து முன்னாடி வர கிராஸில் இருந்து நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக கேட்கும்போது ஏன்னா நீங்கள் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா முன்னாடி பின்னாடி இறக்கம், ஆம்ஹோல், ஷோல்டர் இந்த அளவு இதை வச்சு எப்படியோ ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனால் கப் ஷேப்புக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கவே மாட்டோம். நார்மலாக ஒரு இப்போவுமே பாருங்களேன், ரொம்ப இதாக இருக்கிறவங்க சும்மா அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறாங்க, கிராமத்தில் எல்லாம் தைக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து ஒரு ஷேப்பும் இருக்காது, ஒரு அளவும் இருக்காது. அதுக்காக அது ஃபிட்டிங் இல்லாமல்லாம் போகாதுன்னு நான் சொல்லலை. அதுவுமே ஒரு சிலருக்கு கரெக்டாக ஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய மெத்தடு. அதனால் அவங்க தைக்கிறது குறைய நம்ம சொல்லவோ இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா பேர் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது புதுசாக பிகினர்ஸு ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வந்து காட்டும்போது அதில் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளவோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். அது எவ்வளவோ விஷயங்கள் வந்து அது கரெக்டான ஒரு டாட்டு, ஒரு ஸ்டிச்சிங் அலவன்ஸு இது எல்லாமே கூட நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதனால் அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி நீங்கள் மேலே கொண்டு போகணும். இப்போ வந்து அந்த டாட்டில் வந்து என்ன ஒரு இது கேட்குறீங்க அப்படின்னா, மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் அந்த பெரிய டாட் பிடிக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது இப்போ கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து கொஞ்சம் நீளமாக பிடிக்கலாம். ஆனால் 1/2 இன்ச் இல்லை, ஒரு இன்ச்சு கேப்லேயே நீங்கள் நிறுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப மேலே கொண்டு போனோம் அப்படின்னாலும் அது ரொம்ப ஷார்ப்பாக ஒரு மாதிரி வரும். அப்புறம் அடுத்த டாட்டெல்லாம் போடும்போது இன்னும் ரொம்ப கப் ஷேப்புக்கு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி ரொம்ப டைட்டாக ஆயிரும். அதனால் ஒரு இன்ச்சுக்கு கீழே மெயின் டாட்டை நிறுத்திடுங்க. கீழே வர்றதை சைடில் போடுற டாட்ஸ் எல்லாம் ஒரு 1.5 இன்ச்சு கேப்லையே நீங்கள் நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி இப்போ 9.5 இன்ச்சு வந்து கப் ஷேப்புக்கு ஹைட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட். அதுக்கு கீழே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து டாட் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக மிட் பாயிண்ட் வரைக்குமே நம்ம வந்து அந்த டாட்டை வந்து கொண்டு போக தேவையில்லை. அதனால் அந்த மிட் பாயிண்ட்டை சுற்றி நமக்கு வேணுங்கிற அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே போதும். அதுபடி நீங்கள் பண்ண உங்களுக்கே அது போடும்போது ஒரு சிலர் கொடுக்குற அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் கொடுத்துருக்க ஒரு கமெண்ட்ஸு அதாவது இப்போ நான் சொன்ன அதே விஷயம்தான். அதாவது நம்ம ஆரம்ப காலத்துல எல்லாம் நமக்கு வந்து டெய்லரிங் வந்து அவ்வளோ ப்ராப்பராக நம்ம வந்து கற்றுக்க முடியல அப்படின்னா நம்ம கற்றுக்கிறதுக்கான வழி வந்து எங்கேயுமே இல்லை. நேரடியாக ஒரு டெய்லரிங் கிளாஸுக்கு நம்ம போய் தான் நம்ம கற்றுக்கணும். சப்போஸ் அப்படி கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம அதாவது ஒரு சிலர் வந்து டீச்சிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களால பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுறவங்களுக்கு டீச்சிங் வந்து கரெக்டாக வராது. இந்த ரெண்டும் ஒன்றா இருக்குது. அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர் எப்படியோ ஒரு இதில் வந்து அவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து நமக்கு சொல்லி தரும்போது அது வந்து ஒரு சிலருக்கு தான் போய் அது சேரும். ஏன்னா ஒரு கேம்ப் மாதிரியோ ஒரு கிளாஸஸ் மாதிரியோ ஒரு இதுலேயோ எடுக்கும்போது மட்டும்தான் போவாங்க. ஆனால் நிறையா பேருக்கு வந்து அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சதே கிடையாது. ஏன்னா ஒரு டெய்லரிங் வந்து எப்படி எடுக்கிறாங்க, இவங்க சொல்லித்தரவங்க எவ்வளோ தெளிவாக, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க இப்போ வந்து பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்களே ஒழிய அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம், நம்ம கற்றுக்குறோம். ஒரு சிலர் எங்கிட்ட நேரடியாக சொன்ன விஷயங்கள் தான். அது வந்து நம்ம குறையாவோ தப்பாவோ இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அப்போ இதுக்கும் மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் தான். அப்பப்போ அது மாறிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய இவ்வளோ தான் இதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த முற்றுப்புள்ளியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம கற்றுக்காத சில விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு என்ன விஷயங்கள் தெரியுதோ அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் எல்லாம் அவங்கவுங்க ஒரு டீச்சிங் கிளாஸ் வந்து நடத்துவாங்க. நம்ம போய் கற்றுக்குவோம். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம இருக்காது. ஏன்னா அவங்கள விட நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து அங்கே நமக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு அது வேணும் அப்படின்னா நம்ம தான் தேடணும். நம்மளுடைய தேடல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இவ்வளோதானா அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். இன்னும் இதை விட நல்லதாக செய்யணும், இதை விட பெட்டராக பண்ணணும்
அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையா பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் நம்ம தைச்சி போடுவோம், அடுத்தது ஒருத்தருக்கு தைச்சி கொடுக்கணும்னு தோணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் வெளியில் தைச்சி கொடுக்கலான்னு தோணும். அவங்க நமக்கு கமெண்ட் கொடுக்க இன்னும் வெளியிலலாம் கொடுத்து நம்மளும் ஒரு இன்கம் ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கும் போதும் அந்த தொழிலையும் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது நம்மளுடைய தொழில் 100% ஓகே, சப்போஸ் ஒரு 90% ஓகே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரணும். ஆரம்பத்துல எல்லாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. எங்கே போய் நம்ம கற்றுக்கிட்டாலும் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை நமக்கு சொல்லி கொடுப்பாங்களே ஒழிய, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், இதுக்குன்னு ஒரு எந்த அளவாக இருந்தாலும் இப்படி பண்ணுங்கள், எந்த அளவாக இருந்தாலும் இப்படி வச்சு கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாம் நமக்கு யாருமே சொல்லித்தரல. ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சொல்லி கொடுப்பாங்க, நம்ம அதை கற்றுக்குவோம். இன்னொரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அந்த மாதிரி நம்ம தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட்னா எப்பேற்பட்ட, அதாவது கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம தைக்கணுன்னா ரொம்பவே பயப்படுவோம், இவங்களுக்கு தைச்சா அது கரெக்டாக வருமா அப்படின்னு. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னா தைரியமாக நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த அளவுக்கு இப்போ நமக்கு சொல்கிறது பார்த்தா நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்மளை சேர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய விஷயத்தில் நம்ம கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கும் போது தான் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் போக தான் இதில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கா, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போது அப்படிங்கிறத நம்ம பல பேருக்கு நமக்கு தெரிய வருது. அதுதான் சொல்கிறோம். அப்போல்லாம் நீங்கள் சொன்னது 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 35 வயசில் தான் தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு கரெக்டாக ரீச் ஆகும். நமக்கு இது போதும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த மட்டத்திலேயே தான் நம்மளால் இருக்க முடியுமே ஒழிய அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறது கஷ்டம். அப்போ நம்மளுக்கு கற்றுக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வருது, இதை எப்படியாவது சரி பண்ணணும், இதில் ஒரு சின்ன ஃபால்ட் வருது, இதை எப்படியாவது சரி பண்ணணும், இது புதுசாக ஒரு மாடல் இப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேடல் வரதான் நம்மளே வளர்த்துக்க முடியும். அதாவது நம்ம ஆரம்பத்துலலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு, மீறி போனால் ஏதாவது ஒரு பஃப் கை வச்சு பேக் ஓப்பன் இதுதான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எவ்வளவோ மாடல்ஸ், எவ்வளவோ டிசைன்ஸ், எவ்வளவோ இதெல்லாம் வருது. ஆனால் பேசிக்காக ஒரு விஷயம், உங்களுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் அளவெடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட மாடலாக இருந்தாலும் என்ன ஒரு டிசைனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சூழ்நிலை எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய தேடல் இருக்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒருத்தருடைய பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக்கு, லாங் கவுனு, அம்பர்லா, சோலி, அந்த மாதிரியெல்லாம் க்ராப் டாப்பு, இப்படி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம போட்ட பாவாடை சட்டை தான். அதே மாதிரி நம்ம சின்னதில் போட்ட மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான். இதை தான் இப்போ எப்படி வருது அப்படின்னா பெரிய பெரிய கிராண்ட் லுக்கில் நிறைய மெட்டீரியல்ஸ் டிசைனாக வச்சு யூஸ் பண்ணி எல்லாம் தைக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டிக்கோட் தைக்க தெரிஞ்சால் போதும், ஒரு பாவாடை சட்டை தைக்க தெரிஞ்சால் போதும், அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சால் போதும். அப்போல்லாம் நம்ம மேக்ஸின்னு சொல்லி போடுவோம், சின்னதாக ஒரு கவுன் ஃபிட்டிங்காக போடுவோம், பின்னாடி நாட் வச்சு அந்த மாதிரியெல்லாம். அதெல்லாம் தான் இப்போ நிறையா டிசைன்ஸாக நம்ம மாறிட்டுருக்கு. அதனால் நம்ம பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஒரு மாடல் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ உங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் 35 வருஷத்தில் தான் இப்போ இந்த மாதிரி எனக்கு தெளிவாக புரியுது, செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு தெரியல, நம்மளால் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற பிகினர்ஸாக இருக்கட்டும், புதுசாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கவங்க, புதுசாக வெளியில் தைச்சி கொடுக்குறவங்க எல்லாருமே இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு மேலே வரலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயம்தான். அதனால் நீங்கள் டெய்லரிங் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ தைக்கணுங்கிறத விட ஒரு கொஞ்சம் விஷயங்களையாவது புதுசாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில், அதாவது வேலை செய்யவே சில விஷயங்கள் நுணுக்கங்களையும் நீங்கள் அப்பப்போ கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இப்போ வெளியிலலாம் நான் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், வெளியில் நிறைய பேருக்கு இப்போ நான் கடை வச்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் அதுதான், கற்றுக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. எப்போவுமே இன்றைக்கே எனக்கு பண்ணினாலும் ஒரு விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடும், இது இப்படி மாற்றி தைச்சா நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். எந்த ஒரு சின்ன வித்தியாசமாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ப்ளவுஸ் எடுத்து நம்ம அதை தைச்சி அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணும்போது தான்
இந்த டெய்லரிங் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே மேலே அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.